போலாமா? பாண்டி சொல்லுங்க. நீங்க ஏன் இன்னைக்கு உங்க அம்மா அப்பா கூட ஃபுல்லா இருந்துட்டு அப்புறமா ஜெயிலுக்கு போகக்கூடாது? இல்லை சஞ்சீவ், வேணாம். சும்மா சொல்லாதீங்க பாண்டி. உங்க அப்பா கிட்ட எவ்வளோ பாசமா பேசிட்டு இருந்தீங்கன்னு நான் பார்த்தேன். இன்னைக்கு ஒரு நாள் தானே, உங்க அப்பா அம்மாவோட இருந்துட்டு போலாம்ல. சரி, இன்னைக்கு முழுக்க வேணாம். என் அம்மா அப்பா கோயிலுக்கு போறாளா, நானும் கோயிலுக்கு போய் அவங்கள பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் சரண்டர் ஆயிடுறேன். சரி, நானும் உங்களோட வரேன். நீங்களும் வரீங்களா? ஏன் வரணும்னு தோணுது, ஏன் கூட்டு போக மாட்டீங்களா? சரி வாங்க. பாண்டி சொல்லு சஞ்சீவ், உங்க அப்பா அம்மா எந்த கோயிலுக்கு தான் சாமி கும்பிட வந்திருக்காங்க? அப்படியா? சரி, நான் கோயிலுக்குள்ள போய் அப்பா அம்மா பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க அவங்க கண்ணில் படாம எங்கேயாவது மறைஞ்சு நில்லுங்க. சரி, ஓகே. ஏங்க அங்க பாருங்க பாண்டி. வாலே பாண்டி, என்ன இன்னைக்கு நாம யதார்த்தமா சந்திச்சுக்கிட்டே இருக்கோம்? யதார்த்தமாலாம் ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் தானே அப்போ என்கிட்ட நானும் அம்மையும் கோயிலுக்கு போகிறோன்னு சொன்னீங்க, அதான் நானும் வந்தேன். ஆமா, ஆபீஸ்ல லீவ் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்ப்பா. சரிவ பாண்டி, பேசிக்கிட்டு இருக்காம வந்து சாமியை கும்பிடுவா. யாரு பேருக்குமா அர்ச்சனை? இல்ல பாண்டி, இங்க வாப்பா. நெத்திய காட்டு. பிரகாரத்தை சுத்தி வருவோப்பா, வா. மேகலை, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம். உட்காரு, உட்காருப்பா. இன்னைக்கு என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குங்க. எதுக்கு? கோயிலுக்கு வந்ததுக்கா? அதுக்கு இல்லங்க, பாண்டி திருந்தி நல்லவனா மாறினதுக்கு. நம்மள நல்லா பாத்துக்கிறதுக்கு, நமக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. 60ஆம் கல்யாணமா? பாண்டி, வயசானாலே பெத்தவங்களை பாரோன்னு நினைக்கிற பிள்ளைங்க இருக்கிற இந்த உலகத்துல நீ எங்களை பாரமா நினைக்காம பாசமா பாத்துக்கிற. எங்களுக்கு 60ஆம் கல்யாணம் எல்லாம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒருவேளை சஞ்சீவ் தான் அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரோ? ஆமாலே பாண்டி, உன்னை பெத்ததுக்கு நாங்க புண்ணியம் செஞ்சிருக்கணும்ப்பா.
மேகலை அங்க பாரு கோயில்ல பிரசாதம் கொடுக்குறாங்க. நான் போய் வாங்கி வந்துட்டுமா? ஆ, பாப்பா இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரிப்பா சரி. ம். ம். நாங்கப்பா நம்ம ஏன் பாண்டி ஆ? நீ பிரசாதம் வாங்கிக்கலையா? இல்லம்மா, நீங்க சாப்பிடுங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பாண்டி. அம்மா உனக்கு ஊட்டி விடுறேன், நீ சாப்பிடு. ம். நேராச்சு, வீட்டுக்கு போலாமா? சரி, நீங்களும் அம்மையும் வீட்டுக்கு போங்கப்பா. எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. சரி பாண்டி, வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. ம், சரிப்பா. வா போலாம். சரிப்பா, அப்ப கிளம்புறோம். ம், சரி. சீக்கிரம் வந்துருப்பா. ம், சரி. வாங்க. என்ன பாண்டி? ரொம்ப நன்றி சஞ்சீவ். நன்றியா? எதுக்கு? இல்ல, என் அப்பா அம்மாவை என்னை விட ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்களே, அதுக்குத்தான். என்ன பாண்டி, உங்க அப்பா அம்மா எனக்கும் அப்பா அம்மா தான். என் மனசு இப்ப ரொம்ப நிறைவா இருக்கு. இனிமே நான் ஜெயில ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். சரி, நீங்க கிளம்புங்க. நான் இப்படியே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிடுறேன். இல்ல பாண்டி, நானும் உங்க கூடவே வரேன். ஏன் என்னை விட்டு போக உங்களுக்கு மனசு இல்லையோ? நான் போறேன் சஞ்சீவ். சஞ்சீவ், அப்பா அம்மா முத்தழகு அபி எல்லாரையும் பார்த்துக்கோங்க. நான் வரேங்க. மாப்பிள்ளை எங்க போனா? மாப்பிள்ளை கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு பார்த்தா காலையிலேயே ஆளை காணோம். சரி, அவனுக்கு ஃபோன் பண்ணியாவது கேட்கலாம். மாமா தான் கால் பண்றாரு. சொல்லுங்க மாமா. என்ன சொல்லு மாமாவா? மாப்பிள்ள வாயா போயான்னு தானே எப்பவும் கூப்பிடுவ. இன்னைக்கு என்ன மாமான்னு மரியாதையா கூப்பிடுற? நல்ல மூட்ல இருக்கிய? ஆமா மாமா. ஆமா மாமாவா? என்ன விஷயம் மாப்பிள்ள? அதெல்லாம் விடுங்க, நான் அப்புறம் சொல்றேன். இப்ப நீங்க எதுக்கு ஃபோன் பண்ணீங்க அதை சொல்லுங்க.
ஒரு விஷயம் பேசலான்னு உன்னை ஆபீஸ்க்கு பார்க்க வந்தேன். வந்தா உன்னை காணோம், அதான் ஃபோன் பண்ணேன். இப்போ நீ எங்க இருக்க மாப்ள? ஆஃபீஸ் தான் மாமா வந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உள்ளே வந்துடுவேன். மாப்ள, நீ ஆபீஸ்க்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன மாமா சொல்லுங்க. இல்ல மாப்ள, நீ தங்கச்சி முத்தழகு கிட்ட சஞ்சீவாவும் பாண்டியாவும் நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறதா சொல்லி வச்சிருக்கல்ல. ஆமா. இப்போ திடீர்னு நாம இல்லாத நேரத்துல தங்கச்சியோ முத்தழகோ நம்ம ஆபீஸ்க்கு வந்து நம்மளை பத்தி விசாரிக்கும் போது ஆபீஸ் ஸ்டாஃப் யாராவது பாண்டின்னு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன மாப்ள பண்றது? அதுவும் நம்ம ஆபீஸ் மேனேஜர் தங்கச்சி கிட்ட கண்டிப்பா சொல்லிடுவான். கரெக்டு தான் மாமா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். சரி, இப்போ என்ன பண்ணுறது? அதான் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வீட்டு ஆளுங்க கிட்ட பாண்டி சஞ்சீவா நடிச்ச மாதிரி நம்ம ஆபீஸ்லயும் ஒரு வாட்டி நீ பாண்டி மாதிரி நடிச்சா போதும். அப்படி நீ நடிச்சிட்டனா பாண்டி சஞ்சீவ் 2 பேர் இருக்காங்கன்னு நம்ம ஆபீஸ்ல எல்லாரும் நம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தங்கச்சி முத்தழகு நம்ம ஆபீஸ்க்கு வந்தா கூட ஒரு பிரச்சனையும் இருக்காது. நான் இப்போ ஆஃபீஸ் வந்து பாண்டியாவும் சஞ்சீவாவும் நடிக்கணுமா? இது வரைக்கும் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் நடிப்போம். இப்போ பிரச்சனை வரக்கூடாதுன்னு நடிக்கணுமா? எல்லாம் என் நேரம் மாமா. சரி பண்ணுவோம் பொறுமையா. என்ன பொறுமையாவா? மாப்ள, அதை இப்பவே பண்ணணும். இப்பவே வா மாமா. ஏன் மாமா? மாப்ள, வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி தான் அணை கட்ட முடியும். நீ இன்னைக்கு தானே பாண்டிய ஆபீஸ்ல வேலைக்கு சேர போற. அபி முத்தழகு கிட்ட அப்படிதானே சொல்லியிருக்க. அப்ப நீ இன்னைக்கு தான் நம்ம ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரையும் பாண்டி சஞ்சீவ் 2 பேர் இருக்காங்கன்னு நம்ப வச்சாகணும். சரி மாமா, நம்ப வைக்கிறேன். சரி மாப்ள. மேனேஜர் வரான். குட் ஈவினிங் சார். மேனேஜர் சார். என்ன சார்? நம்ம ஆஃபீஸில் பாண்டின்னு ஒருத்தரை நான் டிரைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே சார். ஆனால் அவர் நேரில் பார்க்க என்ன மாதிரியே இருப்பார். நீங்கள் பாண்டியை பார்த்து நான் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. என்ன சார் சொல்றீங்க? பாண்டி பார்க்க உங்களை மாதிரியே இருப்பாரா? ஆமா மேனேஜர், பாண்டி பார்க்க அச்சு அசல் என்ன மாதிரியே இருப்பார். ஆனா என்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ண மாட்டாரு. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சார். கேட்கவே பிரமிப்பா இருக்கு சார். உங்களை மாதிரியே ஒருத்தர் உங்ககிட்ட வேலை செய்ய போறாரா சார்? அந்த பாண்டி எனக்கு பார்க்கணும் போல இருக்கு சார். டேய், அதுக்கு தானடா நான் இவ்வளவு நேரமா உங்ககிட்ட மொக்கம் போட்டுட்டு இருக்கேன். பார்க்கலாம் பார்க்கலாம். மேனேஜர், பாண்டி என் காரை பார்க் பண்ண போயிருக்காரு. பார்க் பண்ணிட்டு என் பேக் எடுத்துட்டு வருவார். அவர் வரும்போது நீங்க அவர் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஓகே சார். போயிடாதீங்க மேனேஜர். பாண்டி வந்தோடனே அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க வேலையை பாருங்க. கண்டிப்பா சார். அப்புறம் மேனேஜர், பாண்டிய உடனே என் கேபினுக்கு வர சொல்லுங்க. சரிங்க சார், வர சொல்றேன் சார். அப்பாடா, நான் சொன்னதை நம்பிட்டாயா? ஹே, நம்ம சஞ்சீவ் சார் மாதிரி இன்னொருத்தரா? என்னால நம்பவே முடியலடி. என்னாலையும் தான் நம்ப முடியல. சரி, எப்படி இங்க தானே வருவாரு, எப்படி இருக்காருன்னு பாத்துருவோம். சரி, ஓகே. வா 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 மாப்ள, உட்காரு. மாப்ள, அந்த பாண்டி இந்த ஆபீஸ்ல தான் வேலை செய்யறான்னு நம்ம ஆபீஸ் ஆளுங்களை நம்ப வைக்க என்ன செய்ய போற? ஆல்ரெடி செஞ்சாச்சு. எப்படி மாப்ள?
வச்சு இவன் என்ன பண்ண போறான் ஒன்னும் புரியலையே. அம்மா, நான் பாத்ரூம் வழியா பின்பக்கமா போய் திரும்பவும் ஆபீஸ்க்குள்ள வந்து பாண்டியா எல்லாரையும் நம்ப வைக்கிறேன். ஓகேவா? நான் திரும்ப வர்ற வரைக்கும் கேபின்குள்ள யாரையும் விட்டுறாதீங்க. சரி மாப்ள, நான் பாத்துக்கிறேன். சஞ்சீவ் சார் புது டிரைவர் காரை பார்க் பண்ணிட்டு வருவாருன்னு சொன்னாரு. காரை பார்க் பண்ணிட்டு வர இவ்வளவு நேரமா? சஞ்சு சார் மாதிரியே இருக்காரு. ஏ ஏ அங்க பாருடி. ஏய், இந்த ஆளை பார்க்க அப்படியே சஞ்சீவ் சார் மாதிரியே இருக்காருடி. ஆமாண்டி. தம்பி, நீங்க பாக்குறதுக்கு அப்படியே சஞ்சீவ் சார் மாதிரியே இருக்கீங்க. அப்பாடா, இந்த மாக்கான பாண்டின்னு நம்பிட்டான். அப்படிங்களா சார்? எங்களை பார்க்குறவங்க எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. சார், நான் கம்பெனி உள்ள போறேன். இந்த பேக்கை சார்ட்டை கொடுக்கணும். சரிங்க தம்பி, போங்க. சார், சொல்லுங்க தம்பி. சஞ்சீவ் சார் கேபின் எங்க இருக்கு? உங்களை பார்த்ததுல ஆச்சரியப்பட்டு நான் சொல்ல மறந்துட்டேன். இப்படி நேரா போய் ரைட்ல கட் பண்ணீங்கன்னா அங்கேதான் சஞ்சீவ் சார் கேபின் இருக்கு. சரிங்க சார். சரிங்க தம்பி. இந்த ஆள்மாராட்ட வேஷத்தை போட்டு இன்னும் எத்தனை பேரை ஏமாத்த வேண்டி இருக்கோ. மாப்ள, அவ்வளவுதான். இப்ப நம்ம ஆபீஸே சஞ்சு பாண்டின்னு 2 பேர் இருக்கிறதா நம்ப வச்சிட்டோம். இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. அபிதான் கால் பண்றா. பேசு. ஹலோ அபி. சஞ்சீவ், எங்க இருக்க? நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன். சஞ்சீவ், காலையில சந்தோஷ் பாண்டிய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்ததா அத்தை சொன்னாங்க. ஆமாமா, என்கிட்டயும் அம்மா சொன்னாங்க. ஆமா சஞ்சீவ், பாண்டி நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம 2 பேருமே வீட்டுல இல்லாம போயிட்டோம். சரி, இருக்கட்டும் அபி. பாண்டி முத்தழகு 2 பேரையும் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா வீட்டுக்கு வர வச்சு விருந்தே வச்சிடலாம். நீ மதியானம் சாப்பிட்டியா? நான் நல்லாவே சாப்பிட்டேன் அபி. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசவா? மாப்ள, தங்கச்சிய செமையா சமாளிக்கிற. ஆமா, நீ தங்கச்சி கிட்ட போன்ல பேசுனதை வச்சு பாக்கும்போது நீ நம்ம வீட்டுக்கு பாண்டியா காலையில போயிருக்க போல. ஐயோ, மாமா கிட்ட பாண்டி வந்த விஷயத்த சொல்லாமா? சொல்லு மாப்ள. ஆமா மாமா, நான் தான் நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பாண்டி இருக்கான்னு ஸ்ட்ராங்கா நம்ப வைக்க பாண்டியாவே வீட்டுக்கு போனேன். சூப்பர் மாப்ள. மாப்ள, எனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது. நான் போய் கேன்டீன்ல சூடா ஒரு டீயை போட்டு வரேன். போங்க.